ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்தின் பாஜகவோட தலைவரான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பதவியில இருந்து தூக்க போறாங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிய போகுது. இதற்கான முடிவு மே மாதம் 23ஆம் தேதி வெளியேற போகுது. இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளுமே ரொம்பவே எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்காங்க. இந்த நிலைமையில பாஜக கட்சிக்குள் நடக்க இருக்கிற தேர்தல் அவங்க கட்சிக்குள்ள பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னா, பாஜகவோட அகில இந்திய தலைவர் மற்றும் பாஜகவின் தமிழக தலைவர்கள் இவங்களோட பதவி காலம் முடிவுக்கு வரப்போகுது. மொத்தம் இந்த தலைவர்களின் பதவி காலம் 3 ஆண்டுகள். அதிகபட்சம் தொடர்ந்து 2 முறை இவங்க பதவி வகிக்கலாம். அப்படி பார்க்கும்போது அமித்ஷா அவர்களின் பதவி காலம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. இந்த நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அவங்களோட பதவி காலம் 1 ஆண்டு நீடிக்கப்பட்டது. அதே போல டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் பதவி காலம் 3 ஆண்டுகள் முடிய போகிறது. இந்த அகில இந்திய பாஜகவோட தலைவரா வேறு ஒருவரை நியமிக்கிறதுக்கான உரிமை பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இவங்களோட கையில இருக்கு. ஆனா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் பதவியான தமிழகத்தின் பாஜக தலைவரா யாரை நிர்ணயிக்கிறது அப்படின்னு பெரிய குழப்பத்தில் ஆழ்ந்திருக்காங்க பாஜகவோட தலைமை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பதவிக்காக சிபி ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன் போன்ற 10க்கும் மேற்பட்ட பாஜக விஐபிகள் இந்த பதவிக்காக ரொம்பவே போட்டி போட்டு கொண்டிருக்காங்க. ஆனாலும் ஒரு சில பாஜகவின் உறுப்பினர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் பதவி காலம் மேலும் நீட்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இந்த தமிழக பாஜக தலைவருக்கு போட்டி போடுற தலைவர்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக இந்தியாவோட பெரிய கட்சியா வளர்ந்தாலும், இந்தியாவை ஆட்சி செய்தாலும் கூட தமிழகத்தில் ஒரு சிறிய வளர்ச்சி கூட காணவில்லை. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழகத்தின் தலைவராக பதவியேற்ற பின்பும் கூட தமிழகத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை. மேலும் அவங்களோட பதவி காலத்தை நீட்டிச்சிங்க அப்படின்னா ஒரு கவுன்சில் சீட்டை கூட நம்ம தமிழகத்துல ஜெயிக்க முடியாது. எங்களுக்கு நீங்க தமிழகத்தின் பாஜக தலைவருக்கான பதவியை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனா மேலும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் பதவி காலத்தை தமிழகத்துல நீட்டிக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே அதிருப்தியோட தெரிவிச்சிருக்காங்களாம். இதனால தமிழகத்தின் தலைவரா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவியை நீட்டிக்கிறதுக்கு அவங்களோட கட்சிக்காரங்களே அவங்களுக்கு எதிராக இருக்காங்களாம். இந்த காரணத்தினால கண்டிப்பா அவங்களுக்கு மாற்றா வேறு ஒரு தலைவரை நிர்ணயிக்க போறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.